ஏன் ஏன் இப்போ குறைக்கிறீங்க? செம்பாட்டு மண் என்ன பயிர் வச்சாலும் வரும். அனாதரவாக இருக்கு. கனடாவினால் நிர்மாணிக்கப்பட்டது. இதுக்குள்ள பழைய வீடு ஒன்றும் இருக்குது. அது ஒரு பழைய வீடு இருக்குது. அப்போதான் நம்ம தான் போய் வரணும். இங்கே படிச்சாக்கிட்டு இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. கனகாது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. அவட்ட உருவசிலையை வச்சிருக்கீங்க பாருங்க, நாகபாம்பு மாதிரியே இருக்கு. மாவுள் வச்சிருக்கீங்க. வெளிநாட்டு போகாதவே கொஞ்சம் கரைச்சல். இப்போ இந்த நிலைமையில தான் இருக்கு. என்ன அம்மா என்ன பார்த்து பயப்படுறீங்க போல, என்ன நகையை அறுத்து கொண்டு போயிடுவான்னு. நல்ல குளிர்மையா இருக்கு தெரியுமோ தண்ணி கணிக்க. உறவுகளை எல்லாருக்கும் மனாக்க நாங்கள் ரெண்டே பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக குப்லான் என்ற பகுதியை தான் வீடியோவை பதிவு செய்ய வந்தாங்க. உண்மையிலே பார்த்தா அவ்வளோத்துக்கு அழகான இடம், நல்ல செம்மண். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியோட டேஸ்ட்டான தண்ணி. என்ன உண்மையிலேயே தண்ணியும் குடிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளமையாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் தீவகங்கள் ஃபுல்லாகவே முழுக்க பதிவு செய்தாங்க. வேல் நெசரவன் நேரம் ஊர்காத்துறை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் நாங்கள் பலாளி எல்லாம் வீடியோ பதிவு செய்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இங்கே குப்லான் பக்கம் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்ய வந்திருக்கிறோம். என்ன நிறைய பேர் கேட்டு நீங்கள் என்னடா தொடர்ந்து வீடியோ போட நீடில் எங்கே ஓடி போயிட்டேன்னு சொல்லி கேட்டீங்க. நான் பழையபடி பார்த்தீங்கன்னா வீடியோவோட வலிக்கிட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீ வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஊர்களை சுற்றி காட்டுற வீடியோ தான் மோஸ்ட்லி இருக்கும். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க. என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிளேன் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நீங்கள் பிளேன் தான் சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லாட்டி எனக்கு தெரியாதான் என்ன பிள்ளை விட்டுருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பிளேன் தான் சொல்லிக்கொள்ளுங்க. அதை எனக்கு திருத்திக் கொள்றது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். காணொலிகளில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் லேக் ஆகி கொண்டு இருந்தாலும் இந்த நிறைய நேரமாக ஒரே விஷயத்தை காட்டி கொண்டு இருந்தாலும் சொல்லுங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேலேயே நான் போட்டுட்டேன். நீங்கள் பழைய வீடியோக்களையும் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குறும்பா சிட்டியில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் குப்லானில் இருந்து இந்த குறும்பா சிட்டியை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குப்லான் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குப்லானோட இடங்களையும் பார்த்து தொடர்ந்து நாங்கள் குறும்பா சிட்டியை பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, இல்லை பப்பாப்பழம் காய்ச்சிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல தோட்டம், என்ன இங்கே வாழையெல்லாம் வச்சுருக்கணும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடம், இயற்கையான இடம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிருப்பீங்க. என்ன உண்மையாக சரியான கவலையாக இருக்கும். ஏன்னா வந்து பார்க்குற எங்களுக்கே அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்குள்ள இந்த ஊரில் வசிச்சாக்கள் வாழ்ந்தாக்கள் நீங்கள் இந்த ஊரை விட்டு போய் எவ்வளோ கவலைப்படுவீங்களா? என்ன அப்போ உங்களோட ஊரை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் வெளிநாடுகள் இருக்கலாம், வெளி மாவட்டங்கள் இருக்கலாம், ஊருக்கு வரையிலா நிலைமையில் இருக்கலாம். என்ன எல்லாருக்குமே வேலை பிஸி. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்களை ஒரு ஊராகவும் மக்களோட கதைச்சு இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்குது இந்த ஊர், இப்போ இந்த ஊரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது, இங்கே உள்ள கோயில்கள், குளங்கள், பாடசாலைகள்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறாங்களே. என்ன அப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களோட ஊரை வடிவ நன்றாக பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஊர் தானே எது மாறிக்கறி காய்ச்சிருந்தால் நீங்கள் இப்போ கோவிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எது பிள்ளைன்னா சொல்லிக்கொள்ளுங்க. என்ன அப்போ தான் திருத்தலாம். நீங்கள் சொல்லாட்டினா திருத்திடலாம். அது என்ன அதில் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு காய்ச்சிக்கொள்ளுங்க. அதுதான் முதலாவது விஷயம். சரி, நாங்கள் கூட கதைக்கு வேணாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறும்பா சிட்டி குப்லான் என்ற இடங்களை தான் பார்க்க போகிறோம். குப்லான் சந்திலேருந்து வருவோம். பாருங்க, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய இருந்தால் கட்டாயமாக சொல்லிக்கொள்ளுங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் குப்லான் சந்தி. நாங்கள் குப்லான் சந்தியால் இப்போ நாங்கள் வடக்கு பக்கம் போக போகிறோம். என்ன நிறைய கடை தொகுதிகள் இருக்குது. நாங்கள் வார வழியில் ஒரு கோயில் ஒன்று இருந்தது, பார்த்து கொண்டு போவோம். இதில் சிவபெருமான் வீட்டு இருக்கிற இது ஒரு கிணறு ஒன்று இருக்குது. ஏன் இப்போ குறைக்கிறீங்க? என்ன கேட்டேன் நான் உங்களை நான் எதுவும் கேட்டேன் நானோ? ஏன் குறைக்கிறீங்க? பாருங்க, சிவன் கோயில். இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிறார். இதில் பிள்ளையார், அங்கால சிவபெருமான் வீட்டு இருக்கணும். என்ன இதில் ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க, அனாதரவாக இருக்கு. இதில் பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. தொடர்ந்து போய் பார்ப்போம். யாழ்ப்பாணம் குப்லான் விக்னேஸ்வரா மகாவித்தியாலயம். இங்கே படித்தாக்கிட்டு இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. சரஸ்வதி வீட்டு இருக்கிறா பாருங்க. நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் இப்போ இப்படித்தான் இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலேயே இதில் சன சமூக நிலையம் இருக்குது. குப்லான் விக்னேஸ்வரா சன சமூக நிலையம்.
குப்லான் விக்னேஸ்வரா மக்கள் மன்றம் கனடாவினால் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. அது கீழே பிள்ளையார் இருக்கிறார், வைரவர் இருக்கிறார், முருகப்பெருமான் வீட்டு இருக்கிறார். பாருங்க, சிவலிங்கம் இருக்குது. இந்த உண்டியலும் வச்சிருக்கேன். சரி, இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்து ஒழுங்கைக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலையும் போய் பார்ப்போம். இதுதான் சொர்க்கவளவு சோதி விநாயகர் ஆலயம். உங்களுக்கு பூசை நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க, தேர் நிற்குது. திரும்பவும் பூசிக்கொள்வோம். பூசை இதில் வைரவர் வீட்டில் இருக்கிற தேரடி வைரவர். இங்கால கிணறு இருக்குது. இங்கே தான் காடெல்லாம் கலவுற இல்லைன்னு. இதுதான் தேர்முட்டி. சிதத்தாந்த சிகாமணி காசி வாசி செந்தி நாதையர். தோற்றம் பார்த்தீங்கன்னா 1848, சிவபதம் 1924. அவர்கிட்ட உருவசிலையை வச்சிருக்கீங்க. காசி வாசி செந்தி நாதையர். எண்பத்தி 3 தான் திறந்து வச்சிருக்கீங்க. அதுல அன்னதான மண்டபம் இருக்கு பாருங்க. இதான் கோயில். சரியான, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த கல்லை பாருங்க, நாகபாம்பு மாதிரியே இருக்குது. ஹார்ட்வேர் கடை இருக்குது. நம்ம இதில் இடக்கை பக்கமாக திரும்பி போக போகிறோம். ஐயா, இதால போக என்ன கோயில் வருது? பிள்ளையார் கோயில் என்ன? இதில் போனால் பிள்ளையார் கோயில் வருமா? தொடர்ந்து போய் நாங்கள் பிள்ளையார் கோயிலையும் பார்க்கலாம். சந்தையில் ஒரு கடை ஒன்று இருக்குது. நல்ல வீடு ஒன்று கட்டப்படுது. பிள்ளையார் கோயில் இருக்கு. உள்ளுக்கு பீட்ரூட் நடுகை செய்திருக்கிறோம். தேர்முட்டி கற்கரை கற்பக விநாயகர் ஆலயம் குப்லான். பாருங்க, நல்ல பெரிய கோயில் தான். இதுதான் கோயிலோட உள் வளாகம். வெளியாலேருந்தே காட்டிக்கொள்றேன். என்ன இது ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்குது. என்ன இது ஒரு கட்டடம் முடிஞ்ச நிலைமையில இருக்குது. இந்த கட்டடத்தை பாருங்க, பாதி தான் கிடக்கு.
சரியான நாங்கள் தொடர்ந்து போவோம். இதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது, பழைய கோவில் என்ன பார்க்க தெரியுது. இது ஒரு வைரவர் கோயில். சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். எங்களாக நல்லபடியாக தோட்டம் செய்யணும். உங்களுக்கு மிளகாய் வச்சிருக்கணும், தென்னை நிற்குது. இங்கே ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, உங்களுக்கு மிளகாய் செய்யணும். என்ன மிளகாய் நிற்குது, இந்த கரைக்கு தென்னை எல்லாம் வச்சிருக்கணும். வீடியோ எடுக்கலாமா? என்ன உரம் போட்டுருக்குறீங்களா? இப்போ தான் உரம் போட்டிருக்கணும். உரம் போட்டுட்டு தண்ணி அடிக்கணும். என்ன இப்போ தான் இறைக்க வலிக்கிட்டு இருக்கணும் போல். இது என்ன மண்வெட்டி? தோட்ட மண்வெட்டி என்ன? இதான் இந்த வழியா கொத்துமேன. தம்பிக்கு எத்தனை வயசு? 25? உண்மையாவா? எந்த வயசு எத்தனை சொல்லுங்க அப்போ? 29. நீங்கள் எவ்வளோ காலம் செய்கிறீங்களா இப்போ தொடர்ந்து மிளகாய் தோட்டம்? நான் சம்பளத்துக்கு தான் வேலையிடேன். ஆனால் அவள் செய்யணும் இப்போ 10 வருஷமே. 10 வருஷத்துக்கு கூட செய்யணும். ஓகே. என்ன மாதிரி மிளகாயில் ஆதாயம் கிடைக்குமா? பரவாயில்ல, இந்த விளைவித்தா தான் ஆதாயம் கிடைக்கும். மற்றும்படி நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கீங்க போல. என்ன திணறெல்லாம் வச்சு நிற்கிறீங்க? ஓகே. வெள்ளிக்கிழமை எத்தனை வருஷமா தோட்டம் செய்கிறீங்க நீங்கள்? நாங்களும் 10 வருஷமா. அப்படி என்ன மாதிரி உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? பரவாயில்ல. அப்போ படிகளோட விளையாடையெல்லாம் போகிற இல்லையா? சரி, எங்கே இப்படி தோட்டத்தோடுண்டா அங்கே போகிறோம். அது சரி. என்ன ஒவ்வொரு நாளும் வேலை வருமா இப்போ அப்படி. ஓகே ஓகே. கிழமையில ஒவ்வொரு நாளுமே வேலை இருக்குமா? வேலை இல்லாத நாளாக இருக்காது. இல்லை. என்ன கிழமையில குறைஞ்சது 5 நாள் இருந்தாலும் வேலை வரும். என்னென்ன வேலைக்கு போகிற நீங்கள்? நான் மருந்து அடிக்கிறது, இப்படி உரைக்கிறது, கூலி வேலையில் போவேன். எந்த வேலை. ஓகே. இங்கே இதுக்குள்ளே எத்தனை கண்டு நிற்குது? அங்கே இங்கே மட்டும் 2000 கண்டு. 2000 கண்டு? இப்போ 2000 கண்டுக்கு நீங்கள் தான் பார்த்தி வட்டிலாம் செய்கிறீங்களா? இப்போ இது இறைக்கிறோம். முதல் அது வேறு ஆக்கள் சம்பளம். இப்போ கண்டு கணக்கு பார்த்தி கட்டி வேக்கால் கட்டி அப்படி செய்கிறோம். நீங்கள் இப்போ எத்தனை கண்டுக்கு இறைக்கிறீங்க? இது 2000 கண்டு. 2000 கண்டுக்கு நீங்கள் இறைக்கிறீங்களா தனியாக? ஓகே. அது உரமெல்லாம் போட்டு இறைக்கிறீங்களா இப்போ? ஓகே. எத்தனை மணிக்கு தொடங்கினீங்க? நாங்கள் இப்போ 9 மணியாக முடிய. அப்போ எத்தனை மணிக்கு முடியும்? இன்னும் ஒரு வேக்காலோட அங்கே முன்னுக்கு. ஓகே, அவ்வளோதான். அதோட சரி. சரி. தனியாக தான் செய்கிறீங்க? ஓகே. இப்போ உங்களை தோட்டம் கொத்த விட்டால் எத்தனை கண்டு தோட்டம் கொத்துவீங்க? கொத்துறதென்றால் இப்போ ஈரமாக இருக்கணும். இப்போ இப்படி நினச்சிருந்தால் நினச்சா ஒரு 2 பேர் போனால் ஒரே நாளில் கொத்தி போடலாம். 1000 கண்டு. 1000 கண்டு. சரி சரியா. இப்படி நினைக்கணும். இப்படி ஈரம் இல்லாமல் இருந்தால் கொத்தையிலாம். கல்யாணம் எல்லாம் கட்டியாச்சோ? சரி. இன்னும் இல்லை. என்ன? ஓகே ஓகே. சரி, என்ன தம்பி வாருங்க. ஓகே ஓகே. கஷ்டம் தானே, முறிஞ்ச வேலை தானே. தண்ணி கட்டுறது சுகம். தண்ணி கட்டுறது சுகம். நல்ல குளிர்மையா இருக்கு தெரியுமோ தண்ணிக்கு நிற்க. அதால வெயில் தெரிக்காதுங்க. ஓகே. இங்க மோஸ்ட்லி என்னென்ன பயிர்கள் நடுவினம்? இங்கே இப்போ மிளகாய், அது ஒவ்வொரு சீசனுக்கு இருக்கு. இப்போ தை மாசி பங்குனிக்கு மிளகாய், வெங்காயம் அதுகள் வைக்கலாம். இப்போ ஆடி ஆவணி, இப்போ இந்த மாதம் கத்தரி மிளகாயும் வைக்கலாம். இந்த மண்ணுக்கு, செம்பாட்டு மண்ணுக்கு என்ன பயிர் வச்சாலும் பேர் பைத்த, பாவல், புடலை, கத்தரி, மற்றது தக்காளி எல்லாம் வைக்கிறோம். இங்கேருந்து எந்த சந்தையை கொடுக்குற நீங்கள்? இங்கே நாங்கள் நரதராமடம், சுண்ணாகம் பக்கம் சுண்ணாமங்களுக்கு பக்கத்தில் சுண்ணாஞ்சல். சரி, வியாபாரிகள் வந்து எடுக்கிறவங்க அவையும் வேற வேறு. வியாபாரிகள் விலை போனால் தான் லாபம். என்ன இல்லாடி கஷ்டப்படுறதுக்கு வேலை இல்லை. மண்ணெண்ணெய் அதுகள் விலை தானே இப்போ. ஓ. அதுகளால் கொஞ்சம் மருந்துகள் விலை, மருந்து அடிக்கும்.
மண் நல்ல மண் என்ன? ஓ மண் நல்ல ம். செம்பாட்டு மண் என்ன பயிர் வச்சாலும் பெறும். உண்மைதான். மற்ற கல் இல்லை தானே, கல் பூமி இல்லை, கல்லுகளுக்கு தான் பெறாது பயிர். இது என்ன பயிரும் பெறும். உங்கள்கிட்டையும் சொந்தமாக தோட்டம் இருக்குதா? ஓ எத்தனை கண்டு வச்சுருக்கீங்க? எத்தனை பிறப்பு? என்னட்ட கூட 15 பிறப்பு காணும். என்ன செய்கிறீங்களா அதுக்கு? அதுக்குள்ள வாழை, ஆ தென்னம்பிள்ளைகள், மரவள்ளி, மற்றது வெங்காயம் நட்டுக்கிறாங்க. ஓகே பேருந்து சரி என்ன பார்த்துட்டு வர தண்ணி கணிக்கி ஆசையாக இருக்குது தெரியுமோ. நாங்கள் இப்போ தொடர்ந்து போய் கிணற்றை பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ நாங்கள் இந்த வாய்க்காலால் தான் நடந்து போக போகிறோம். பாருங்க தண்ணி நல்ல வழியாக வந்து கொண்டிருக்கேன்னு. ஆஹா வழுக்குது விழா பார்த்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று காட்ட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொவ்வைப்பழம். ஆஹா பாருங்கோ நல்ல கொவ்வைப்பழம் இருக்குது. சின்னல இருந்தே நான் இந்த கொவ்வைப்பழம்னு சொன்னால் சரியாக பிடிக்கும். அப்போ இடம்பெயர்ந்து போய் வவுனியாவில் இருந்த நாங்கள் அங்கே இந்த வேடியலில் பார்த்தீங்கன்னா தாராளமாக கிடைக்குமே கொவ்வைப்பழம். அப்போ அடிக்கடி சாப்பிட்றது கனகாது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இங்கே நிறைய காய்ச்சிருக்கு. ஆஹா இந்த கிளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொவ்வைப்பழம் சரியாக பிடிக்கும். ரெண்டொரு பழத்தை கிளியோ இதை வந்து கொத்தி இருக்குது. காயெல்லாம் கிடக்கு பாருங்க கொவ்வங்காய். கொவ்வமில்லை இந்த கொவ்வங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சமைச்சலாம் சாப்பிட்றவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். சுறா தெரியாது, கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே பாருங்க இதில் ஒரு கொவ்வாப்பழம் இருக்குது. அருமையாக இருக்குது தெரியுமோ. இதுதான் கிணறு. அங்கால வெங்காயம் வச்சிருக்கணும். இதுக்குள்ள பழைய வீடு ஒன்றும் இருக்குது. அது ஒரு பழைய வீடு இருக்குது. அங்கால வெங்காயம், அது அங்கால பாருங்க வாழை நிற்குது. சரி என்ன வாரண்ணா. ஓகே ஊர் என்ன மாதிரி டெவலப் ஆகுதா? பரவாயில்ல என்ன. சரி என்ன வாரண்ணா. சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேறு இடங்களையும் போய் பார்க்கலாமா. உண்மையிலேயே அவ்வளோதுக்கு அழகான ஊர். இப்போ திரிக்கவே நல்லா இருக்குது தெரியுமோ. வெயிலாக தான் இருக்குது, ஆனால் இந்த காற்றுக்கு அந்த வெக்க தெரிய இல்லை. இந்த பக்கம் நல்லபடியாக வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இந்த பக்கம் ஒரு வீடு அனாதரவாக இருக்குது. சரி நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். சரி பத்தியாக இருக்குது, பாம்பு ஊச்சி இருக்கு மட்டும் பயமாத்தான் இருக்கு. ஆனால் ஒன்றும் செய்யலை. அதில் போய் காட்டு தண்ணி வேணும் நான் உங்களுக்கு. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுவீங்க. பாருங்க ஒரு பழைய வீடு. அந்த ஆமிக்காரருக்கு நந்தானே அவங்க அந்த பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆமிக்காரங்களும் வந்து இருந்திருக்கிறாங்க போல். சில படங்கள் எல்லாம் கீறி இருக்கிறேன். இல்லை சிவபெருமாண்ட படம் கீறி இருக்கிறேன். அப்போ தான் நம்ம தான் போய் வரணும். சில சிங்களத்தால் எழுதியிருக்கிறேன். என்னென்னு சொல்லி விலங்கு எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு நல்ல வீடு ஒன்று கேட்பாரற்றி இருக்குது பாருங்க. இதான் கிச்சன். அந்த காலத்திலே கிச்சனுக்கு பாருங்க. இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மாவுள் பதிச்சிருக்கணும். பாம்பு எதுவும் நிற்கமெல்லாம் கிட்ட போக இல்லை. அப்படியே பார்த்தா இதுதான் சாமி அறை பாருங்க. ஓடுகள் எல்லாம் உடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மரங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நல்ல நல்ல மரங்கள் பார்த்தீங்களோ, அந்த காலத்து மரங்கள்.
இது சிங்களத்தால் இதை எழுதி வச்சிருக்கணும். சரியண்ணா, நாங்கள் தொடர்ந்து போவோம். தனியாக வர்ற நீங்கள் இப்படிலாம் வந்து பார்க்காங்கோ. ஏன்னா பாம்புகள் எல்லாம் தெரியுமே, ஸோ கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன கொத்து தான், கொத்திட்டுனா சரி அதோட ஆள் முடிஞ்சு. பிறகு என்னதான் யோசிச்சும் பிரியோசனமே இல்லை. பாருங்க, இந்த பழம் சாப்பிட்ருக்குறீங்களா? இந்த பேர் ஒன்று சொல்கிறது இந்த பழத்துக்கு. இந்த டேஸ்டாக இருக்குது. இதான் தொட்டி. அந்த காலத்தில் துலாவா வச்சிருக்கிறேன் பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். நல்ல பாக்கு மரங்கள் நிற்கிது, பப்பா நிற்கிது. ஐயா ஐயா ஐயா, போ நில்லுங்க வரண்ணா. இந்த ஊரை நான் மடியா சுற்றி பார்த்து கொண்டு வரேன், படம் எடுத்து கொண்டு வரேன். சரியோ? அப்போ இந்த ஊரை பற்றி பழையாக்கள் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எங்களுக்கு தெரியாதானே, நாங்கள் சொல்லலாதானே. அப்போ இந்த ஊரை பற்றி சொல்லுங்க. என்னமா இப்போ ஊர் இருக்குது, அந்த காலத்தில் என்னமா இருந்தது, அந்த காலத்தில் நம்மளோட வாழ்க்கை முறையில் என்னமா இருந்தது, இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள்? அந்த காலத்தில் ஜனம் நெருக்கடி கூட, இப்போ எல்லாம் குறைஞ்சி எல்லாம் வெளிநாடுகளே போடணும். மற்ற ஒரு அளவான ஆக்கெல்லாம் இங்கே இருக்கணும். புது ஆக்கள் இப்பெல்லாம் புது ஆக்கள் தான். புது ஆக்கலாண்டு அந்த பேரம் பேத்தி பேர பிள்ளைகளை தான் அந்த குடியேறி இருக்கணும். எங்கே ஒரு வீடு நடக்கும். உங்களோட கூட்டாளியெல்லாம் இப்போ இல்லை. இப்போ இல்லை. ஐயாக்கு எத்தனை வயசு? 75. பழைய ஆக்களை காண்றதே கஷ்டமாக தான் இருக்குமே. அப்போ அந்த கோயில் திருவிழாக்களுக்கு விரைவினமா? வருவினம். கண்ட கதைப்பினம். அப்போ இப்படியே நேருக்கு இது குப்பலாம் தானே? குப்பலாம் இதோட முடியுது. சந்தியோட முடியுது. ஓகே. அங்கே காட்டுவேன். இதுல ஒரு வீடு ஒன்று பார்த்துட்டு வந்தேன் நான். அந்த ஆமிக்காரங்க வந்து இருந்தவங்களா அங்கே எல்லாம்? பழைய வீடு ஒன்று இருக்கு. இதுல உங்களுக்கு அந்த ஆமிக்காரங்களோட பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு, சிங்களத்தால எழுதி இருந்தது. இது இங்கே அந்த ரோட்ல ஆமி இருக்காங்க. அங்கே ஆமிக்காரங்க இன்னும் விடுபட இல்லையா? எங்களை பக்கம் அங்கால விடுபட இல்லை, இந்தியாவில் விட்டாய். ஓகே. குப்பலாம் நீங்கள விடுபட்டு அங்கால விடுபட இல்லை. அங்கால காட்டுவேன் சந்தி. ஓகே. இப்போ ரோட்டுகளெல்லாம் போடுறோம். ரோட்டு போட்டதே இப்போ இந்த பெரிசாக்குறாங்க. அப்போ ஐயா சின்ன வயசுல இருந்து இங்கே தான் இடம்பெயர்ந்துல இங்கே போயிருந்த நீங்கள்? இடம்பெயர்ந்து ஜாவச்சேரி கொடியாம் அங்கே இங்கே வர இங்கே வந்துட்டோம் அப்படி. ஓகே ஓகே. மாறி மாறி ஓடுபடுத்தி தெரிஞ்சாதான் என்ன? சரி, கஷ்டமா இருக்கும் என்ன? இப்பயே வாழ்ற கஷ்டமா இருக்குண்டா அந்த காலத்துல சரியா கஷ்டப்பட்டிருப்பீங்களே என்ன? வெளிநாடு போனது அனுப்பி கிரிப்பி இல்லாதவர்கள் இல்லைதான். வெளிநாட்டு போகாதவே கொஞ்சம் கரைச்சல் எல்லாம் நல்லா இருக்கணும் தானே. அதானோ? இந்த கடைகள் எல்லாம் கண்டிப்பாக இல்லை. அவையில கட்டினது இல்லை, அது தெரியாது. ரோட்டு வழியே இப்படி காணியை வாங்கி பெரிய பில்டிங் கடிச்சு கடைகள் போட்டு வாடகை கொடுத்து நடக்குது. அப்போ காயங்கால் காய்ச்சி உழைச்சி வாங்கல. அப்படி 4-5 அறையில் கட்டி மேலே கட்ட காய் இல்லையே. அப்படி அப்ப ஐயா வந்து பாக்கல உங்களோட வீடு வாசல என்னமா இருந்தது? எல்லாம் உடைஞ்சு இப்படி தர மாட்டாங்க. இப்படி என்னண்டு திருப்பி மீண்டு வந்த நீங்கள்? வீட்டு வந்து நாங்களே திருத்தினது சம்பளாவில் இதை பிடிச்சி அடிச்சு தண்டது. இந்த வீடு திட்டம் தந்தவங்க கூட அப்படியே கட்டி வரவே இல்லை. நோமல். ஐயா நீங்கள் குப்பலாம் தானே இல்லாட்டி விட? நாங்கள் கட்டுவேன் பக்கத்துல இல்லாம ஒரு வாட்டி போவோம். ஐயா பேர் யோகேஸ்வர். ஓகே ஓகே, நன்றியா. ஓகே 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 ஓகே. நீங்கள் எங்கே? நான் ஜாழ்ப்பாணம் டவுன் ஐயா. இப்போ இந்த ஊரை சும்மா சுற்றி பார்த்து கொண்டு வரேன். ஓகே சரி ஐயா. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாருங்க, இதில் வேலை நடந்து கொண்டு இருக்கு. அங்கே இங்கே சுற்றி நாங்கள் குறும்ப சிற்றிக்கு வந்துட்டோம். இது குறும்ப சிற்றி முத்துமாரி அம்பாள் ஆலயம். பாருங்கோ, இதான் முத்துமாரி அம்பாள் ஆலயம். இந்த கோயிலோட உட்பகுதியை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்ன இப்போ தான் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது போல்.
கோயில் கட்டுப்படுறதால விக்கிரகங்களை இங்கே தான் வச்சிருக்கிறேன். எவ்வளோ காலம் இந்த ஊரில் வசிக்கிறீங்க? நான் 2011 இந்த கிராமம் விடப்பட்டது. 2011 இந்த வரைக்கும் ஞான் இருக்கிறோம். ஓகே. இந்த அம்மன் கோயில் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ காலம் பழமையான கோயில்? கிட்டத்தட்ட நாங்களும் கேட்டறிஞ்சது தான், எங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் தான் அம்மன் கோயில். மற்றது இந்த கோயிலில் புதுமைகள் நிறைய நடந்திருக்கு. இப்போ எனக்கே நான் நினைச்சது கூட என்ன விஷயம் நடந்திருக்கு, அதை சில பேர் சொல்லக்கூடாது நான் விரும்புகிறேன். இந்த முந்தி இப்போ நாங்கள் பிறக்காத காலத்துல எல்லாம் இங்கே கல்லர் வந்து அதை அம்மன் குளவியாக வந்தான்னு சொல்லி இப்போ இந்த ஐயாவுக்கும் இந்த கோயிலுக்குரியாக்களை கனவு காட்டி வந்து பார்த்தா அவருக்கு கண்டறியாமல் அவர் இந்த கோயிலுக்குள்ளே தடவை கொண்டுன்றதுலாம் இருக்குது. இப்படி கணக்க விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களுக்கு கன விஷயம் தெரியாது. ஏன்னா நாங்கள் 2011 தான் இங்கே வந்தோம். இது ஐயப்பன் கோயிலாண்ணா? இது ஐயப்பன். ஓகே. ரெண்டும் வேறு கோயில் என்ன? ஒரே வீதிக்கெல்லாம் இருக்குது, அம்மன் கோயில் வீதிக்கெல்லாம். ஓகே. இது வேறு. அண்ணே பொங்க போகிறீங்களா என்ன? அப்போ இங்கே வாழ்ந்த பழைய ஆக்கள்லாம் இருக்கணுமா என்ன மாதிரி? எல்லாரும் இங்கே இல்லை, ஆனால் இருக்கணும். கிணவர் இப்போ இல்லை, வெளிநாடு வரல, வேறு இடங்களில் போய் இப்போ நம்ம 30 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில் தானே, என்ன இடம்பெயர்வு தானே. அப்போ அதில் கிணவர் போன இடங்கள்லேயே கொழும்பு பவனியா அப்படி இல்லை, வெளிநாடு வரலாம் கூட எல்லாரும் இருக்கணும். ஓகே. இங்கே பக்கங்களில் நிறைய வீடுகள் கட்டடங்கள் எல்லாம் இந்த ஒருத்தருமே இல்லாமல் இருக்குன்னு கூடுதலாக எல்லாரும் வெளிநாட்டில் என்ற வழியாக உண்டு. மற்றது இங்கே பெருசாக இடம் வந்து டெவலப்மெண்ட்டுமா இல்லை தானே வடிவா, அதனால் கொஞ்சம் பேர் விரும்பினோம் இல்லை இங்கே வர்றதுக்கு. ஓகே. இது என்னென்ன கட்டிடம்? இது பழைய அன்னதானம் மடம். இது நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் கட்டினோம் அன்னதானம் மடம். அது இப்போ அந்த கடைசி சண்டைகளில் இந்த 90ஆம் ஆண்டு சண்டைகளில் இதெல்லாம் அம்மன் கோயில் மண்டபமா? கோயில் மண்டபம் தான். இந்த கோயில் கூட ஃபுல்லாக தலைமட்டமாகி மூலஸ்தானம் பின்பக்கம் மாத்திரம்தான் இருந்தது. விரைக்கினாங்க, கோயிலின் அடையாளமே தெரியல. இப்போ இது இப்போ வாரம் 9ஆம் மாதம் கும்பாசம் இருக்கும், இது 2வது கும்பாசம் இருக்குது. சரி அண்ணா, சரி சரி, நன்றியா. ஓகே ஓகே. இதான் இந்த கோயிலின் பழைய அன்னதான மண்டபம் பாருங்க. இப்போ இந்த நிலைமையில தான் இருக்கு. என்ன இந்த ஊரில் வசிச்சாக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. உங்களோட அனுபவங்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன இதெல்லாம் பழைய தண்ணி தொட்டி எல்லாம் பாருங்க உடைஞ்சு கிடக்கு. அதே நேரத்தில் இங்கால கிணறு இருக்கு. என்ன உண்மையாக வடிவான ஊர் தான். தண்ணி குடிச்சிட்டு போம். சரியா தண்ணி விட கிடக்கு. அது என்ன கோயில் என்ன? அது பிள்ளையார் கோயில். என்ன அங்கால பிள்ளையார் கோயில் இருக்கா? முகங்கலையெல்லாம் எல்லாம் இருக்குது, அந்த கூலாக இருக்குது. இது ஒரு கட்டடம் மட்டும் கட்டப்படுது பாருங்க. நல்ல தோட்டம். இந்த பப்பா பார்த்ததும் நல்ல வடிவாக காய்ச்சிருக்கு. என்ன பப்பா நல்ல வடிவாக காய்ச்சிருக்குது. இப்போ மரம் கொண்டு கீழே விழுந்து கிடக்கு, விழுந்தபடியே காய்ச்சிருக்கு. நல்ல விளைச்சல் தானே. என்ன மற்ற மண்ணுகளையும் விட இந்த மண் நல்ல மண், செம்மண் தானே, நல்ல விளைச்சல் கிடைக்கும். உங்களோட தண்ணி வளமும் நல்லாவே இருக்குது பாருங்க. துறைக்கணும். இப்படியே நாங்கள் பிள்ளையாரையும் பார்த்துட்டு வருவோமா. அங்காலையும் ஒரு கோயில் இருக்குது. இது பிள்ளையார் கோயில். அங்கால இன்னும் ஒரு கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் பள்ளிக்கூடம் இருக்குது. யாழ்ப்பாணம் பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயம் குருபசிற்றி. இதில் தேர் நிற்குது. என்ன இங்கால பக்கமும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பார்த்து கொண்டு வரும். இது வந்து குறும்பசிட்டி அரசடி அருள்மிகு ஸ்ரீ துர்கா காளி அம்பாள் ஆலயம். இங்கால வலிகாம் வடக்கு பிரதேச சபை. அம்மா வணக்கம். இந்த ஊரா நீங்கள்? என்னம்மா ஊருண்ட மாற்றங்கள்? நல்லா இருக்கு.
இங்கே இடம் விடுபட்டோடனே வந்துட்டீங்களா? இல்லை கொஞ்சம் நேரம் விடுபட்டதுக்கு காணி எல்லாம் விட இல்லை திருத்த இல்லை தானோ அப்புறம் வந்தேன் நாங்கள் கொஞ்சம் நாள் சரிங்க. இப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குது? என்ன கல்யாணங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூரங்களுக்கு தான் போக வேணும். அம்மா என்ன பார்த்து பயப்படுறீங்க போல, என்ன நகையை அறுத்து கொண்டு போயிடுவான்னு. சரி, நான் வீடியோ எடுத்து கொண்டு வரேன் நம்ம ஊரை சுற்றி காட்டி. அதுதான். ஓகே அம்மா, ஓகே ஓகே. அம்மா நகையோட வந்தபடியாக கொஞ்சம் பயந்து வச்சுவா. இங்கால கிருஷ்ணர் இருக்கிறார், கிருஷ்ணரையும் பார்த்து கொண்டு போவோம். இதில் கிருஷ்ணர் இருக்கிறார் பாருங்க. இது கிருஷ்ணர் கோயில் போல். தொடர்ந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தையும் பார்த்து கொண்டு போகலாம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க, ஒருத்தருமே இல்லை, அனாதரவாக இருக்கு. என்ன இதுதான் யாழ்ப்பாணம் பொன் பரமானந்தர் மகா வித்தியாலயம். பெரிய ஸ்கூல் தானே. என்ன இந்த ஊரில் வாழ்ந்தார்கள் இருந்தால் உங்கள்கிட்ட மெமரிஸாக பார்த்தீங்கன்னா நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சொல்லிக்கல நான் அதையும் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுற நீங்கள் உண்மையிலேயே அதெல்லாம் சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையாலே ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, உண்மையாக சந்தோஷம். சரியான உங்களுக்கு குப்லானையும் காட்டியிருப்பேன், குடும்ப சிட்டின்ற ஒரு பகுதியையும் காட்டியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். சரி, ஓகே. எதுவும் நிறகுறை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. உங்களோட ஆதரவு கட்டாயம் தேவை. உங்களோட ஆதரவு தாங்க. என்ன வேறு என்னது சொல்கிறது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இருந்தால் இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கான காரணத்தையும் போட்டு விடுங்க. அங்கால பக்கம் ஆர்மி கேம்ப், இங்கால பக்கம் எல்லாம் விடுபட்டுட்டு அங்கால பக்கம் இன்னும் விடுபட இல்லை, இராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருக்குது. இதில் ஆசி நடராச ஞாபகார்த்த பொது நூலகமும் இருக்குதா.